இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு அம்மா தன்னோட வாழ்க்கையில் அவங்க குழந்தைங்களுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ பாசமாக இருக்காங்கங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத தாண்டி நீங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை அழுக கூட வைக்கலாம். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு கீழே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் தான் எமிலி ஜேம்ஸ்னு 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எமிலிங்கிறது நம்ம ஜேம்ஸோட அம்மா, ஜேம்ஸுங்கிறது ஒரு சின்ன பையன். எமிலியோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு, அதாவது ஜேம்ஸோட அப்பா. இதனால் எமிலி ஜேம்ஸ் மேலே ரொம்பவுமே பாசமாக இருக்காங்க. ஆனால் ஜேம்ஸுங்கிற அந்த பையன் மரியாதை தெரியாத ஒரு பையனாகவும் அதே நேரத்தில் சின்ன வயசுலேயே நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆன ஒரு பையனாகவும் இருக்கான். ஜேம்ஸுங்கிற அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையனாக இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறதுனால எமிலிங்கிறவங்க காலையில் சன்ரைஸுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஜேம்ஸுக்கு தேவைப்படுற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான விஷயம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் ஜேம்ஸுங்கிற அந்த பையன் டெய்லியுமே ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போகிறாரு. நிறைய நேரத்தில் ஸ்கூலை கட்டும் அடிச்சிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் காலையில் எமிலி சமைச்சு வச்சிருந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, என்ன நீ சமைக்கிற, உனக்கு சமைக்கவே தெரில, சாப்பாடுலாம் கேவலமாக இருக்குன்னு டெய்லியுமே இவங்களை திட்டிட்டு போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காரு. ஜேம்ஸ் இவ்வளோ தூரம் திட்டுறது எமிலிக்கு வலிச்சாலுமே அவங்க வெளில அதை காமிச்சிக்காம நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம், அதாவது இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால இவங்க பணம் விஷயத்தில் ரொம்பவுமே பின்தங்கி இருக்காங்க. இதை சரி பண்ணுற விதமாக நம்மளுக்கு நிறைய பணம் கூட தேவையில்லை, நம்மளுக்கு அன்னன்னைக்கு செலவுக்குள்ள பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவங்க வேலைக்கும் சேர்றாங்க. அந்த ஹோட்டலில் உள்ள ஓனர் எமிலியை நிறைய வேலை வாங்குறாரு, சொன்ன டைமுக்கு மேலேயும் வேலை செய்ய வைக்கிறாரு. இதனால எமிலி ஒரு தடவை இந்தமாரி எனக்கு டைமிங் ஓவராகவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த டைமை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கு அந்த ஓனர் இருக்க வேலையை விட்டுட்டு நீயும் புள்ளியும் ரோட்டில் நிற்க போகிறீங்களான்னு ஹார்ஷாக எமிலியை பார்த்து பேசிடுறாங்க. எமிலியை வேறு வழி இல்லாமல் அந்த கடையிலேயே திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எமிலி டெய்லியும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவுமே டயர்டாக தான் போகிறாங்க. டயர்டாக போன உடனே தூங்காமல் இவ்வளோ கஷ்டத்துலையும் ஜேம்ஸ் கிட்டே இன்றைக்கி உன் ஸ்கூலில் ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்தது, இன்றைக்கி நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஜேம்ஸுங்கிற அந்த பையன் உன் வேலையை பார்த்துட்டு போ, சும்மா தொணன்னு பேசாத, கடுப்பாகுதுன்னு திட்டிடுவார். இதே தான் இவங்களோட டெய்லி ரொட்டீனாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களோட லைஃப் இப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு ரன் ஆகுது. ஜேம்ஸ் ஒரு கட்டத்தில் பெரிய பையன் ஆகிடுறாரு, அதாவது ஒரு காலேஜ் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. இந்த டைமில் இவர் காலேஜில் பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்காரு. நிறைய மேட்சுக்கு போயிட்டு கப்பலாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எமிலிக்கு ஜேம்ஸ் விளையாடுறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவையாவது தன்னோட பையன் விளையாடுற மேட்சை பார்க்கணுன்னு அவங்க ஓனர்கிட்ட ரொம்பவுமே கெஞ்சி அழுதெல்லாம் ஒரு நாள் லீவ் வாங்கிட்டு இந்த மேட்சை பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்கு வராங்க. எமிலி சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அவங்களோட அந்தந்த நாளைக்கான தேவைக்கே செலவாயிடுறதுனால இவங்க பெருசாக ட்ரெஸ் வாங்குறதுக்காகலாம் செலவு பண்ண மாட்டாங்க. இதனால இவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி கரையாக அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இந்தமாரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்து அவங்க கிரவுண்டில் நிற்கிறாங்க. இதை பார்த்த ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு ஜேம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை திட்டாமல் இவங்க அம்மா கிட்ட வந்து நீ ஏன் இங்கே வந்த, ஏன் பிச்சைக்காரி மாரி வந்து நிற்கிறேன்னு சொல்லி திட்டிடுறாரு. இதுக்கு அவங்க அம்மா ரொம்பவுமே அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜேம்ஸ் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு போகிறாரு. இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே பெரிய மழை ஒன்று வந்துடுது. இந்த மலையை இவர் பெருசாக மதிக்காமல் இந்த மலையிலேயே ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால இவருக்கு நாள் போக போக ஃபீவர் வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் இது மலையில் நனைஞ்சதுனால தானே வந்தது, இது நார்மலான ஒரு ஃபீவர் தான், அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் நாள் போக போக இந்த ஃபீவர் ரொம்பவுமே சிவியராக மாற ஆரம்பிக்குது. இவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடுது. எமிலி கிட்ட பெருசாக பணம் இல்லாத காரணத்தினால இவரை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. இவர் அட்மிட் ஆயிருந்த இந்த டைமில் இவர் அம்மாவை கிண்டல் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த இடத்துல இவரை பார்க்கவே வரல. ஆனால் இவங்க அம்மா கடைசி வரையும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டோம், அவர் தலையை தடவி விட்டுக்கிட்டோம், இவர் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு மாதம் ஓடிடுது. ஜேம்ஸ் ஃபுல்லாக கியூர் ஆகிடுறாரு. ஒரு நாள் நைட்டு ஜேம்ஸ் அவங்க அம்மாட்ட நாளைக்கு காலையில் எனக்கு மேட்ச் இருக்குமான்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் சரிப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எமிலி எந்திரிக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது. எமிலி எப்பவுமே காலையில் சன்ரைஸுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஜேம்ஸுக்கு தேவைப்படுற பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எந்திரிக்கிறப்ப பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி செஞ்சு ரெடியாக இருக்குது. அவங்க பக்கத்தில் புது சாரி ஒன்று இருக்குது. அவங்களுக்கு நேராக ஜேம்ஸை பார்க்குறப்ப ஜேம்ஸ் அவங்கள பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. சாப்பிட்டுட்டு ரெடியாகி வாங்க, இன்னைக்கு மேட்சுக்கு நீங்களும் என் கூட வரணும், நீங்கள் வரலன்னா நான் இந்த மேட்சையே ஜெயிக்க முடியாதுன்னு ஜேம்ஸ் எமிலி கிட்ட சொல்கிறாரு. எமிலியும் சாப்பிட்டுட்டு ரெடியாகிறதுக்காக அந்த புதுசாக வாங்கி வச்சிருந்த சாரியை எடுக்க போகிறாங்க. அந்த டைமில் ஜேம்ஸ் எமிலியை நிப்பாட்டி உங்களை எந்த சாரி கட்டினப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களோ அதே சாரியை கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எமிலியும் அந்த அழுக்கான சாரியவே கட்டிட்டு வராங்க. ஜேம்ஸும் அவங்க அம்மாவும் சேர்ந்தே கிரவுண்டுக்கு போகிறாங்க. கிரவுண்டில் மேட்ச் நடக்கவும் ஆரம்பிக்குது. மேட்சோட ரிசல்ட்டாக ஜேம்ஸோட டீம் ஜெயிச்சிருது. இவர் விளையாண்டதை பார்த்ததுக்கும் அவர் ஜெயிச்சதை பார்த்ததுக்கும் அவங்க அம்மா அந்த இடத்துல பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மதர்ஸ் டேக்காக நானாக ரெடி பண்ண ஒரு ஸ்டோரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க.